Volkswagen Arteon வெர்சஸ் BMW 330i. இந்த 2 கார்ல நீங்க எத சஜெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இந்த 2 காரையும் நீங்க கம்பேர் பண்ணியிருக்கிற ரீசன் 2மே 300,000 பிரைஸ் பாயிண்ட்ல இருக்கிறதுனாலன்னு நெனைக்கிறேன். என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா, Volkswagen Arteon அந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு வேல்யூ ஃபார் மனி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க சைஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட Volkswagen Arteon இஸ் பிக்கர். ஏன்னா Volkswagen Arteon டி செக்மெண்ட் இல்லையா? BMW 3 சீரிஸ் வந்து இட்ஸ் ஸ்டில் சி செக்மெண்ட் சொல்லுவாங்க. பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, Volkswagen Arteon வந்து இஸ் ஃபாஸ்டர். 5.6 செகண்ட் நெனைக்கிறேன் 0 to 100. BMW வந்து 5.9 செகண்ட் 0 to 100. Volkswagen Arteon வந்து ஆல் வீல் டிரைவ். BMW வந்து ரியர் வீல் டிரைவ். அஃப்கோர்ஸ் நெறைய பேருக்கு ரியர் வீல் டிரைவ் பிடிக்கும். பிகாஸ் ட்ரிஃப்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஹேண்டலிங் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல் வீல் டிரைவ் இஸ் ஸ்லைட்லி பெட்டர். பட் இது வந்து உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ். நான் என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஐ ப்ரிஃபர் ஆல் வீல் டிரைவ். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, BMW இஸ் ஸ்லைட்லி பெட்டர். ஏன்னா BMWவோட இன்டீரியர் வந்து இப்போ 2025க்கு அந்த ஸ்க்ரீனாக இருக்கட்டும், 24 இன்ச்சா, 24 இன்ச், 23 இன்ச் லாங் ஸ்க்ரீன்லாம் இருக்குல்ல. அப்புறம் அந்த கியர் நாப் அண்ட் எவ்ரிதிங். இப்போ உள்ள 2025க்கு BMWவோட இன்டீரியர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாடர்னாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ Arteonோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டேட்டட் மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடிக்கு எல்லா விதத்துலேயும் Volkswagen Arteon கண்டிப்பாக பெட்டர். நீங்கள் வந்து இந்த Arteonனை ஃபேமிலி காராகவும் நார்மல் டேஸில் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஃபேமிலி காராக யூஸ் பண்ணலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, ஸோ தாராளமாக ஸ்பேஷியஸ் கார் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நல்ல ஃபேமிலி காராக இருக்கும். அதே வீக்கெண்டில் நீங்கள் மார்னிங் டிரைவ் கின்திங்கில் போயிட்டு அந்த கார்னர்ஸை லயன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆல்சோ Arteon இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கார். ஸோ நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். நான் கின்திங் போயிருக்கேன் அந்த காரில். ஸோ அந்த கார் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு தெரியும். BMWவும் ஹேண்டலிங்கில் வெரி வெரி குட். பட் நான் 2த்துக்கும் சேர்த்து சொல்கிறேன். நான் ஃபேமிலி காராகவும் சொல்கிறேன், ஹேண்டலிங்லேயும் சொல்கிறேன். இப்படி சேர்த்து பார்த்தீங்கன்னா, Volkswagen Arteon கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மனி. கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மனி. ஸோ டிசைன் சப்ஜெக்டிவ். நான் உங்ககிட்டே விட்டுறேன். டிசைன் எது உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு. என்ன கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு Volkswagen Arteonோட டிசைன் பார்த்தீங்கன்னா கூட ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்படி வந்து Passat CC 2008, 2009ல செஞ்ச கார், இன்றைக்கும் Passat CCயை நம்ம ரோட்டில் பார்த்தோன்னா புதுசாக இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி Arteon இன்னும் ஒரு 15, 20 இயர்ஸ் கழித்து பார்த்தாலும் அந்த கார் ஸ்டில் பார்க்க அழகாக இருக்கும். BMW அழகாக இல்லைன்னு சொல்கிறேன். BMWவும் ரொம்ப அழகாக இருக்குது. பட் ப்ரிஃபர் என்ன கம்பேர் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி Volkswagen.